தளபதியோட லாஸ்ட் படமான ஜனநாயகன் ஜனவரி 9 ரிலீஸ் ஆயிருந்தால் கூட இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படத்தை சுற்றி இருக்குது. அதுவும் சென்சாரில் ஆரம்பித்து இப்போ ஃபுல் படம் லீக் ஆகிற வரைக்கும் என்னதான் இந்த படத்தை ஹெச்டி பிரிண்டில் லீக் பண்ணவனை பிடிச்சாலுமே இப்போவும் சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட பேர் இந்த படத்துடைய கிளிப்ஸை ஒன்று அப்லோட் பண்ணிட்டு வராங்க. 100 இல்லை 200 இல்லை 350லேருந்து 500 கோடி போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆனதுனால யாருக்கு ப்ரோ நஷ்டம்? தளபதி விஜய்கான்னு கேட்டிங்கன்னா அவருக்குலாம் ஒரு துளி கூட நஷ்டம் கிடையாது. கேவின் ப்ரொடக்ஷனுக்கும் அந்த படத்துடைய டேரக்டருக்கு தான் ஃபுல் நஷ்டமே. இந்த ப்ரொடியூசரோட நிலைமையில நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அண்ட் இப்போ ரிலீஸ் பண்ண தள்ளாடிட்டு இருக்க ஜனநாயகன்ல இருந்து இவர் ப்ரொடியூஸ் பண்ண எஸ் நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்க டாக்ஸிக் படத்தை வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ஜனநாயகனுக்கு எப்படி சென்சார் சர்டிபிகேட் சொதப்பினாங்களோ இந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை நடந்து அதுதான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த போரால இந்த படத்தை போஸ்ட்பான் பண்ணி ஜூன் மாசத்துக்கு மாத்தினாங்க. இப்போ மறுபடியுமே ஜூன் மாசமும் வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு ரீபோஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜனநாயகன் மூவி ஜூன் மாசம் தான் வருமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அதுவும் சரியா சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த படத்துக்கு இன்னும் அவங்க சென்சார் சர்டிபிகேட்டே வாங்கல. அண்ட் அப்படி ஒரு வேளை அவங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைச்சாலும் மே எண்டு இல்லைனா ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ மே ஸ்டார்டிங்லாம் வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். சென்சார் சர்டிஃபிகேட் இன்றைக்கி கிடச்சா கூட அவங்க மே ஸ்டார்டிங்லாம் வர வாய்ப்பே இல்லை. அது நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் இப்போ இந்த படத்துக்கு இருக்க ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா ஓடிடி ரைட்ஸ். அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 150 கோடி மேலேயே பார்த்தீங்கன்னா ரைட்ஸை விற்றுருந்தாங்க. ஆனால் இந்த படம் இப்போ ஹெச்டி பிரிண்டில் லீக் ஆனதுனால அவங்க இந்த டீலை கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த படத்தை பெரிய தொகை போட்டு யாரும் வாங்குறதுக்கு இப்போ வரதும் இல்லை. ZEE5ல மட்டும் 50 கோடிக்கு இந்த படத்தை நாங்கள் ரைட்ஸுக்கு வாங்கிக்கோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரொடியூசர் அதுக்கு ஒத்துக்கலை. ஏன்னா அவருக்கு பெரிய நஷ்டமாயிரும். ZEE5 தவிரமே யாருமே இந்த படத்தை ரைட்ஸ் வாங்குறதுக்கு முன் வரவும் இல்லை. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வருது. ஸோ நாளான்னைக்கு போல் தளபதி விஜய் ப்ரொடியூசரை மீட் பண்ணுவார். ஒன்று தளபதி அவர் வாங்கின சேலரியை ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைனா தளபதி கேவின் ப்ரொடக்ஷனுக்கு இன்னொரு படம் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரியே ரூமர் போயிட்டு இருக்கு. பட் தளபதி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு நான் வேற பாதையில் போகிறேன், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படத்துக்கு வரும்னு. ஸோ இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல. சரி ப்ரோ, மே ஸ்டார்டிங்கில் இந்த படம் வராதுன்னு சொன்னீங்களா, அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி சூர்யா சார் நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்க கருப்பு படம் இருக்குது. இப்போ ஒரு வேளை ஜனநாயகன் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சாலுமே அந்த டேட்டுக்குள்ளே தான் வர பார்ப்பாங்க. ஸோ கருப்பு போஸ்ட்பான் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகக்கூடியது. ஜனநாயகன் ஒரு படம் வரதுனால மட்டும்தான் இந்த படத்தை போஸ்ட்பான் பண்ணாங்க. திரும்பவும் கருப்பு படத்தை போஸ்ட்பான் பண்ணால் சூர்யா சாருக்கு அடுத்த ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு கேட்லூரி டைரக்ஷனில் நடிச்சிட்டு இருக்க அந்த படத்தோடைய ரிலீஸ் பார்த்தீங்கன்னா பாதிக்கும். ஸோ கைஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜனநாயகன் படத்துக்கு இருக்குது. அண்ட் ஜனநாயகன் இவ்வளோ பிரச்சனைகள் தாண்டி தேட்டருக்கு வந்தாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கிட்டத்தட்ட லாயலான தளபதி ஃபேன்ஸ்லாம் இந்த படத்தை இன்னும் பார்க்கல. ஸோ நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.